ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே போல இதுல இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நண்பர்கள் யாராவது தரிசனம் போகும்போதும் அவங்க கிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே போல ரீசெண்டா நீங்க திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ டெலிகிராம்லயோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு காலையில 5:30க்கு மேல ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப க்ரௌட் வந்து ஹெவியா தான் இருந்துச்சு எந்த கவுண்டர்ல தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கும். அதே போல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில 3 மணி 4 மணி ஸ்லாட்டோட டிக்கெட் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து இப்போ மதியானம் மாதிரி ரீச் ஆயிருவோம், ஒரு மணி 12 மணி இந்த மாதிரி ரீச் ஆகுவீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய 3 கவுண்டர். ஒரு கவுண்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். 2வது கவுண்டர் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். 3வது அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லயும் ஆஃப்லைன்ல டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரிஜினலோ ஜெராக்ஸோ ஏதாவது ஒரு ஆதார் கார்டு உங்ககிட்ட இருந்தா போதுமானது. 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. 12 வயசுக்கு மேல இருக்க யாருனாலும் லைன்ல நின்று தான் வாங்கணும். ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து கரண்ட் ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாராவது போயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த டோக்கன்ல வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 2ல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் தாங்க. அதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண தேவையே இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க காலையில ஸ்லாட்ல தர்ஷன் போனா குடோன்லயே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஜாயின் பண்ணா லைன்லயே போயிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. அதனால அந்த ஆப்ஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பெஸ்டா தான் இருக்கும். அதே போல வயதானவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் ரொம்ப பெஸ்டா தான் இருக்கும். போறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நாளைக்கு காலையில விடிய காலையில ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திங்கட்கிழமைக்கான மத்தியானத்துக்கு மேல இருக்க ஈவினிங் ஸ்லாட்லாம் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா அது நாளைக்கு 30ஆம் தேதி காலையில 5 மணிக்கு மேலதான் கவுண்டர்ல இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து ஒரு 6000 சம்திங் டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நண்பர்கள் ஷேர் பண்ணக்கூடிய தகவல் தான். இதுவே நம்ம திருமலா.orgன்ற வெப்சைட்ல இந்த இடத்துல டோக்கன் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ஸ்லாட்னு சொல்லிட்டு 29ஆம் தேதியே வந்து 0ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல வந்து அப்டேஷன் வந்து ப்ராப்பரா இல்லைங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது போறீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்களோட நண்பர் யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி எங்க இந்த மாதிரி டோக்கன் வந்து நாளைக்கு காலையில உள்ளது கொடுக்குறாங்களா, நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா டைரக்டா இப்ப வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் 15 மணி நேரமாவது நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேற்று ரத சப்தமிக்கு திருமலா ஃபுல்லாவே எவ்வளவு க்ரௌட் இருந்துச்சு அப்படின்றத நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்க லைவா எஸ்விபிசி சேனல்ல பார்த்திருந்தாலும் சரி, நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்திருந்தாலும் சரி, நிறைய வீடியோஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது எந்த அளவுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே இன்னைக்குதான் மூலவர் தரிசனம் பார்த்துட்டு போவாங்க. நேத்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கல, அதனால எல்லாமே டைரக்ட் தர்ஷன்ல தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் டிடிடியும் வந்து எவ்வளவு நேரம் தர்ஷனுக்கு ஆச்சு அப்படின்ற அப்டேட் கொடுக்கல. 26ஆம் தேதி தான் அவங்க வந்து கடைசியா அப்டேட் பண்ணியிருக்காங்க. 27, 28 2 நாள் அப்டேட்டுமே வரவே இல்லை. ஸோ 26ஆம் தேதியே வந்து அவுட் சைட்லயே வந்து லைன் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று அதே மாதிரி தான் இருந்திருக்கும், இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் டைரக்ட் தர்ஷன்ல மட்டும் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது அப்படின்ற ஒரு ஆவரேஜ் அப்டேட்டா இருக்கு. சிலருமே சொல்லியிருந்தாங்க நாங்க 300 ரூபா தர்ஷன்ல போயிட்டே வந்து ஒரு 4-5 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி சாமி பார்த்தோன்ட்டு. இந்த ரத சப்தமி அப்படின்றனால ரொம்ப விசேஷம். ஸோ அதனால கூட இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். நாளைக்கு வந்து குறைஞ்சிரும், நார்மல் ஆயிடும். நீங்க தாராளமா தரிசனம் வந்து போகலாம். ஸோ அடுத்து முக்கியமா ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா நிறைய பேர் இந்த ரீசெண்டா வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 500 ரூபாய் ஆர்ஜித சேவால கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவா டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதை புதுசா நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம 300 ரூபாய் மாதிரியே இதுலயே தர்ஷன் போலாங்க அப்படின்னு சொன்னனால அது நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. அதுல தொடர்ச்சியா நிறைய பேர் கமெண்ட்லயே இந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து இந்த சேவாவுக்கு புக் பண்ணிருக்கோங்க, நாங்க சேவாவுக்கு போகாம 300 ரூபாய் தர்ஷன்ல வந்து அந்த கியூல போயிட்டு இந்த டிக்கெட்டை காட்டினா எங்களை உள்ள விடுவாங்களா, அதுல வந்து எங்களுக்கு இந்த தர்ஷன் டைம்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணல, நாங்க எப்படி போறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க போயிட்டு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த சுபதம் என்ட்ரி அப்படின்ற இடத்துல போயிட்டு
இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டை காட்டுனீங்க அப்படின்னா உங்களை தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்க 300 ரூபா தர்ஷன் கியூல போகணுன்ற அவசியமே கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேட்ல இந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது ஜூம் பாயிண்ட் தான் இது. இதுல வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு போட்டுட்டு என்ட்ரி டைமிங் த்ரூ சுபதம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவா டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 5வதா வந்து 6வதா இருக்கு கல்யாணோற்சவம்னு சொல்லிட்டு பர்மிஷன் டைம் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து 9ல இருந்து 11 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் வேலிட் டிக்கெட்டும் போட்டோ ஐடி ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், வசந்தோற்சவம், இந்த மாதிரி சேவாஸ் டிக்கெட் வந்து என்ன டைம்குள்ள என்ட்ரு ஆகலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் ஆஃப் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களோட டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க போதுமானது. சில டைம் வந்து இந்த அதாவது இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க என்னத்தை மென்ஷன் பண்றாங்கன்னா, அந்த சேவா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களால அந்த சேவை அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து தரிசனம் மட்டும் கூட போய்க்கலாம். ஸோ அதனால அந்த என்ட்ரி பாயிண்ட்ல போயிட்டு தான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து தர்ஷன் போற மாதிரி இருக்கும். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நீங்க போக தேவையில்லை. இது ஒரு விஷயம். அதே போல நீங்க இந்த இது வந்து மூலவர் தரிசனம் நம்ம தாராளமா பார்க்கலாம். நிறைய பேருக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கிடைக்கலன்னா இந்த சேவா டிக்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவா டிக்கெட்டும் அதுதான், மூலவர் தரிசனம் பார்க்குற டிக்கெட்டும் அதுதான். ஸோ இதுலயே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அடுத்து பிப்ரவரி மாசத்துல இந்த பாலாலயம் அப்படின்ற ஒரு விஷயம்னால 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபா 500 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணாம இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு சில காரணங்கள், அதாவது டெண்டர் வந்து கரெக்டா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்ற டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலைங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. எப்போ அப்படின்றது தெரியாது, ஆனா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால 22ல இருந்து 28 வரைக்கும் அந்த பாலாலயம் அப்படின்ற ஒரு அந்த சடங்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம மார்ச் மாசத்துல நடக்க அந்த ஸ்டார்ட் பண்ண இருந்த அந்த தங்கமுலாம் பூசுற பணியும் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால மார்ச் மாசமும் சரி, பிப்ரவரி கடைசியில போறவங்களுக்கும் தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்டேட் வந்து வரும். பிப்ரவரி மாசத்தோட பேலன்ஸ் டிக்கெட் கூடயே மேபி மார்ச் மாசமும் ஓப்பன் ஆகலாம். எதுவா இருந்தாலும் டிடிடி வந்து ஒரு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அப்டேஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே போல பிப்ரவரி மாசத்துக்கு உங்களுக்கு திருமலையில நாங்க வந்து எலக்ட்ரானிக் டிப்ல வந்து செலக்ட் ஆயிருக்கோம். ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். திருமலையோட ரூம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ரூம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஏதாவது கேன்சலேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க கீழ் திருப்பதியில நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அந்த ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே ஸ்டே பண்ணிக்கிட்டு நீங்க போய் தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா காலையில நேரமா போயிட்டு நீங்க அந்த ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா வந்து நடைபாதையில போகும்போது முடிகிற இடங்கள்ல வந்து நமக்கு புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு, அங்கேயும் ட்ரை பண்ணலாம். இது இல்லைன்னா மெயின் சிஆர் ஆஃபீஸ்லயே நீங்க ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விஷயம் தான். நான் வந்து இந்த டைம்குள்ள போயிடலாம், நாங்க வெயிட் பண்ணி கூட ரூம்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, நாங்க அன்டைம்ல போறோம் அப்படின்றவங்க கீழ் திருப்பதியில ரூம் எடுத்து ஸ்டே பண்றது ரொம்ப வந்து பெஸ்டா இருக்கும். இதுல நீங்க ட்ரெயின்ல போறவங்க வந்து விஷ்ணு நிவாசத்துல புக் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பக்கமா இருக்கும். பஸ்ல போறவங்களுக்கு வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா வந்து மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், இதுல ரெண்டுல எதுலயா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போறவங்க திருச்சானூர்ல இருக்க தொலப்பா கார்டன்ஸ்ல புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கிங் கண்டிப்பா நாளைக்கு ஓப்பன் ஆகுது, பண்ணிக்கோங்க. அதே போல டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்டும் நாளைக்கு ஓப்பன் பண்றாங்க, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நேத்து வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனல்லையும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் நாங்க வந்து சுப்ரபாத சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நாங்க கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணி நாங்க அப்ளை பண்ணுவோம், ஏதாவது ஒரு சேவா எங்களுக்கு கிடைக்கும், இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால ட்ரை பண்ண வேண்டியதான். ஒன்று நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்க. ஆஃப்லைனில் போனீங்கன்னா சிஆர் ஆஃபீஸில் ஆர்ஜிதம் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கவுண்டர் இருக்கு. இந்த கவுண்டரில் நம்ம என்னென்ன புக் பண்ணலாம் அப்படின்னா இந்த டெய்லி எலக்ட்ரானிக் டிப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது இல்லாமல் கல்யாணம் ஆகி நீங்கள் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு 7 நாளைக்குள்ள திருமலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கான கல்யாணோற்சவ டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். இந்த சேவா டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வந்து கல்யாணோற்சவ சேவா பார்த்துட்டு, அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, பார்த்துட்டு மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து 7 நாளுக்குள்ள கல்யாணத்தோட இன்விடேஷன் கேட்பாங்க, அதை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அது இல்லாம நார்மல் கல்யாணோற்சவ சேவாவுக்கும் இந்த எலக்ட்ரானிக் டிப்லையும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்க என்ட்ரி பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல எப்படி என்ட்ரி பண்றோமோ சேம் அதே மாதிரி தான். 30ஆம் தேதி வரைக்கும் இந்த டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கான பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 30ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணாம இருக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு எலக்ட்ரானிக் டிப் 2 அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுலயே ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
இது நாளைக்கு 30ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு மேல தான் வந்து தெரியும். ஸோ அதோட அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸா இருக்கு. நேத்து திருமலையில மட்டும் ரத சப்தமி கிடையாது. திருமலையில வந்து பாத்தீங்கன்னா ரத சப்தமி, அதே போல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலையும் ரொம்ப விமர்சையா வந்து இந்த ரத சப்தமி நடந்துச்சு. அதே போல ஒவ்வொரு லோக்கல் டெம்பிள்ஸ்லயுமே இந்த ரத சப்தமி ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரத சப்தமி தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருந்தது. ஒரு நாள்ல ஒரு 7 வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை பாக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிறைய பக்தர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் எனர்ஜி இருந்திருக்கும். ஸோ அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அதே போல டிடிடியோட ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. நியூ ஆப் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க கொடுத்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்க. அதே போல இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸை பத்தியுமே நான் ஒரு வீடியோவா வந்து கொடுத்துருக்கேன். இது எதுக்காக நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஆப்லேயே போய் நீங்க ஈஸியா வந்து ரூம்ஸ் புக்கிங்குமே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரூம் அவைலபிலிட்டி இருக்கான்றதையும் நீங்க செக் பண்ணிக்க முடியும். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து இங்க போயிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி ரூம் அக்கமடேஷன் வந்து செக் பண்றதுக்கு இதுல கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓடிபி வரும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் மொபைல்ல எதுவுமே தேவையில்லை. நம்ம அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டா போதும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனாலே நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ஆப்ல எப்படி நான் வந்து ரூம் புக் பண்றதுன்றதையும் மேபி முடிஞ்சதுன்னா இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நாளைக்கு புக் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.